الرحيم عن عبد الله بن سردس قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا سافر يتعبد من بعثاء السفر وقابة المنقلب وحور بعد القوم ودعوة المظلوم وسوء المنظر في الأهل والمال رواه مسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்தமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் முடிவானாக. இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜெல்லாம் ஹஜ்ஜம் மபரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியருள் புரிவானாக. அதே போன்ற பாக்கியங்களில் வரக்கூடிய ஆண்டுகளில் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ஒரு துஆ ஒன்று பார்த்தோம். அதை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயணத்தின் பொழுது இப்படியும் துஆ செய்வார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சாஃபர, பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்றால் யதஅப்பது, பாதுகாப்பு தேடிக் கொள்வார்கள். அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக் கொள்வாங்க. எதிலிருந்து? மின் வஅசாஇஸ் ஸஃபர், பயணத்துடைய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்குவாங்க. யா அல்லாஹ், பயண சிரமங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வகாபத்தில் முன்கலப், துயர நிலைகளிலிருந்து திரும்புவதை, துயர நிலைகளிலிருந்து திரும்புவதிலிருந்து முன்னிடம் என்ன பண்றோம்? நாங்கள் பாதுகாப்பு தெரியும். வஹூருன் பஅதல் கௌம், பெரும் வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சியாக்கப்பட்ட நிலையில திரும்புவதிலிருந்து பாதுகாப்பு தெரியும். பெரும் வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சியாக்கப்பட்டு திரும்புவதிலிருந்து முன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறோம். வதஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவருடைய சாபங்களிலிருந்தும் பிரார்த்தனைகளிலிருந்தும் முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். வசூஇல் மன்தரி ஃபில் அஹ்லி வல் மாலி, உங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய செல்வங்களிலும் ஏற்படக்கூடிய தீய பார்வைகளிலிருந்து என்ன பண்றோம்? நீளம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பாதுகாப்புகளை பயணத்தை மேற்கொண்டார்கள் என்றால் பாதுகாப்பு தேடிக்கொண்டு பயணம் செய்வார்கள் என்று அதற்கு அப்துல்லாஹ் இப்னு சர்த் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்தின் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தங்குவதற்கு இறங்கினீர்கள் என்றால் இப்படி ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த காலத்துல எல்லாம் எங்கதான் தங்குவாங்க? கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது. ஏதாவது ஒரு மரத்தினுடைய நிழல், நல்ல நிழல் கிடைச்சிச்சுன்னா பகல் நேரத்திலையும், கொஞ்சம் பாதுகாப்பான இடம் கிடைச்சிச்சுன்னா இரவு நேரங்களிலையும் தங்கிக் கொள்வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பயணங்களில் இருந்து யாராவது பயணத்தில் இருந்து இறங்கிக் கொண்டால் ஃபகால, அவர் ஓதிக்கொள்ளட்டும், அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை ஓதி. நம்ம வழமையா ஃபஜ்ர்ல தினமும் ஓதக்கூடிய இந்த துஆ தான். அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன்,
பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, பரிபூரணமான அல்லாஹ்வுடைய கலிமாக்களை கொண்டு, பரிபூரணமான அல்லாஹ்வுடைய கலிமாக்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், படைப்பினங்களினுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். படைப்பினங்கள் எவ்வளவோ அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இருக்கிறது. படைப்பினங்களுடைய தீங்கிலிருந்து பரிபூரணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று யாராவது இதை ஓதிக்கொண்டார் என்றால் லம் யதுர்ருஹு ஷைஅன், அவரை எந்த தீண்டுதலும் தீண்டாது, எந்த தீண்டுதலும் என்ன பண்ணாது, தீண்டாது. ஹத்தா யர்தஹிலு மின் மன்சிலிஹி தாலிக, எந்த இடத்துல பயணத்திலிருந்து இறங்கினாரோ அவர் வாகனிக்க வரையும் எந்த தீங்குகளும் அவருக்கு ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார். வந்து ஃபகால சொன்னாரே, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மா லகீது மின் அகரபில் லதகனில் அல்பாரிஹா, நேற்று இரவு ஒரு தேள் என்னை தீண்டி விட்டது, கொத்திருச்சு. தேள் ஒண்ணு என்ன பண்ணுச்சு, நேற்று இரவு என்ன கொத்திருச்சு யா ரசூலுல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றார். கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அமாலம் குல்தஹீன அம்சைத, நீ மாலை அடைத்துக் கொண்டால் இதை ஓதிக் கொள்ளலாமே, மாலை அடைத்துக் கொண்டால் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இதை ஓதிக்கலாமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹ, அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை தான், இந்த பாதுகாப்பு தேடக்கூடியதுதான். அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், படைப்பினவனுடைய தீங்கிலிருந்து நீ இப்படி ஓதிக்கிட்டீன்னா லம் ததுர்ருக, உன்னை எதுவுமே தீண்டிருக்காதப்பா, உன்னை எதுவுமே தீண்டாது, ஓதிக்கொண்டால் உன்னை எதுவுமே தீண்டாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி கழித்தவருக்கு என்ன பண்றாங்க, இதை ஓதிக்கோ, இது ஓதிட்டீன்னா எந்த தீண்டுதலும் எந்த தீங்குகளும் உனக்கு ஏற்படாது என்று சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வாங்களாம். இது எப்ப, இதா கஃபல மின் கஸ்வின் அவ் ஹஜ்ஜின் அவ் உம்ரத்தின், உம்ராவிலிருந்து திரும்பி வந்தாலோ ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தாலோ, மின் கஸ்வின் யுத்தத்திற்கு போய்விட்டு என்ன பண்ண திரும்பி வந்தாலோ, யுகப்பிரு குல்லு ஷரஃபின் மினல் அர்தி தலாசத் தக்பீராத், தான் ஊருக்கு திரும்பி வந்துட்டா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை என்ன உயர்த்தி புகழ்ந்து என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் பெரியவன் என்று பெருமைப்படுத்துவாங்க அல்லாஹ்வை. சும்மா யகூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்திலிருந்து அல்லது ஹஜ்ஜிலிருந்து உம்ராவிலிருந்து மற்ற யுத்தங்களிலிருந்து திரும்பக்கூடிய சமயத்துல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், எல்லாருக்கும் பொருள் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. லஹுல் முல்க், ஆட்சி அனைத்தும் அவனுக்கு சொந்தம். வ லஹுல் ஹம்து, புகழ் அனைத்தும் அவனுக்கு சொந்தம். வஹுவ, அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன் என்று சொல்லக்கூடிய நான்காவது கலிமா எல்லாருக்கும் தெரியும். இத அந்த ஊர் திரும்பக்கூடிய சமயத்தில் இதை ஓதி கொள்வாங்களாம். அடுத்து சொல்லுவாங்களாம், ஆயிபூன், நாங்கள் திரும்புகிறோம். ஆயிபூன், நாங்கள் திரும்புகிறோம். தாயிபூன், தௌபா செய்த நிலையிலும். ஆபிதூன், நாங்கள் இறைவனை வணங்கிய நிலையிலையும். சாஜிதூன், இறைவனை நாங்கள் சஜிதா செய்த நிலையிலும். ரப்பினா ஹாமிதூன், எங்களுடைய ரப்பை புகழ்ந்த நிலையிலையும் நாங்கள் என்ன பண்றோம், நாங்கள் ஊருக்கு திரும்புகிறோம். ஸதகல்லாஹு வஅதா, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டார். வ நஸர அப்தா, தன்னுடைய அடியாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்து விட்டான். கூட்டுப்படைகளை அவன் தோற்கடிக்க செய்து விட்டான். கூட்டுப்படைகளை அவன் தோற்கடிக்க செய்தான். அவன் தனித்திருந்து தோற்கடித்து செய்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவில இருந்து, ஹஜ்ஜில் இருந்து, போர்க்களத்திலிருந்து திரும்பும் பொழுது இந்த துஆவை ஓதிக் கொள்வாங்க. இப்படி ஒரு யுத்தம் நடந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஓதுனாங்க. தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்முல் அஹ்ஸாப். அகழ் போர் நடந்ததல்லவா, அந்த அகழ் போர் நடந்த சமய அந்த நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக யௌமுல் அஹ்ஸாபி அலல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக அந்த அகழ் யுத்தத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தாங்க. அல்லாஹும்ம முன்ஸிலில் கிதாப், குர்ஆனை இறக்கி வைத்தவனே, திருக்குர்ஆனை எங்களுக்கு இறக்கி வைத்தவனே, வேதத்தை இறக்கி வைத்தவனே, ஸரீஉல் ஹிசாப், கேள்வி கணக்குகளை விரைவாக நடத்தி முடிக்கக்கூடியவனே, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஹ்ஸிமுல் அஹ்ஸாப, இந்த கூட்டுப்படையை நீ தோல்வியடை செய்வாயாக. அல்லாஹும்ம அஹ்ஸிமுஹும், அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தி தருவாயாக. வஸல்ஸிலுஹும், அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. கைகால் நடுக்கத்தை அது எப்ப ஏற்படும்? பயம் ஏற்பட்டு விட்டார், தோல்வி ஏற்பட்டு விட்டார், பின்னடைவு ஏற்பட்டு விட்டார், என்ன ஏற்படும்? நடுக்கம் ஏற்படும். ஒரு கட்சி தோத்தோன எத்தனை பேர் எவ்வளவு வருத்தத்தோடு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் இல்ல. ஒரு கட்சி தோத்தோன அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவென்றாலும் நாம் பொருந்திக் கொள்ளதான் செய்ய வேண்டும். எப்படி இருக்குமோ, நாடு எப்படி ஆகுமோ, என்ன சூழ்நிலை ஏற்படுமோ, எல்லாத்துக்கும் பதட்டம் தான். எல்லாரும் அழுந்தவர்கள் உண்டு, கண் கலங்கியவர்கள் உண்டு, உள்ளத்துல வச்சுக்கிட்டு வெளியப்படுத்தாதவர்கள் உண்டு, இருக்கா இல்லையா? ஒரு கட்சி தோத்துட்டா அப்படிங்கிறதுலயே இவ்வளவு பெரிய இதுவும் இல்ல. ஒரு படை எதிரிகள் அழிக்க வந்தவர்கள் அவர்கள் தோல்த்து விட்டார்கள் அப்படின்னா அவருடைய கைகாலங்கள் எல்லாம் நடுக்கம் ஏற்படவில்லை. யாரெல்லாம் அவர்களை தொழில் செய்வாயாக, அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தின் பொழுது, அகல் யுத்தத்தின் பொழுது எதிரிகளை வீழ்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த இந்த துஆக்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம்மை